அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதே அலையுங்கள் 0742-800-8000. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். குவைத்துடைய டினார் மதிப்பு மூலதாக பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1072 ரூபாய் 41% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 309 ரூபாய் 14% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலையுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின் இருக்குது. உங்களுடைய பணத்தை அனுப்பிக்கொள்ள முடியும். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பரை எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தரலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 445 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 35 தினார் 519 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 224 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 40 தினார் 593 ஃபில்ஸ். தொடர்ந்தும் மோசமாகி வரும் நிலைமை. 7/14/2026 குவைத்தில் 5 க்ரூஸ் மிசைல், பேலிஸ்டிக் மிசைல் ஒன்று, 33 ட்ரோன்கள் பதிவாகி இருக்குது நேற்றைய தினம் மட்டும். அதே போல் இன்று நள்ளிரவு கூட அதிகாலையில் கூட தாக்குதல் ஆரம்பமாகி இருந்துச்சு. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 பாதுகாப்பு அதிகாரிகள் காயமடைந்திருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. குவைத்துடைய மிக முக்கியமான சில பகுதிகளில் தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த தாக்குதல்களில் தீ அதிகரித்ததாகவும் தீயணைப்புத்துறை கிட்டத்தட்ட 6க்கும் அதிகமான தீயணைப்புத்துறை பகுதிகளிலிருந்து போய் உடனடியாக தீய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்ததாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இராணுவ அதிகாரிகள் 4 பேர் காயமடைந்திருக்கிறதாக ஒஃபிஷியல் சோர்ஸ் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்கா ஈரான் யுத்தம் தொடர்ந்து, அதாவது இடைவிடாத தாக்குதல்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. பினதர் அப்பாஸ், புஷேகர், ஷெரேக், அதே மாதிரி இன்னும் சில கடலையொட்டிய கடலோர பகுதிகளை தொடர்ந்தும் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அதாவது அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப் உத்தரவு கொடுக்கும் வரைக்கும், நிறுத்துங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கும் வரைக்கும் இந்த தாக்குதல் தொடரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூழலில் பார்த்திங்கன்னா கப்பல்கள், இவங்களை நம்பி போகக்கூடிய கப்பல்களுக்கும் மிகப்பெரிய சேதங்கள் ஏற்பட்டு வருவதால் கப்பல்களும் தங்களுடைய பயணங்களை முழுமையாக தவிர்த்து இருக்கிறாங்க. நிலைமை இன்னும் மிடில் ஈஸ்டில் அதிகமான ஒரு அமைதியின்மை சூழலை தான் ஏற்படுத்துது தவிர இந்த யுத்தம் நிறைவுக்கு வர மாதிரி எந்த ஒரு பக்கம் தரப்பும் இன்னும் தீர்மானம் எடுக்கலை அப்படின்றது தான் கவலைக்குரிய விடயம். கிட்டத்தட்ட 3800 போலியான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி காலணிகள், ஆடைகள் உட்பட. தயவு செய்து கவனம். தொடர்ந்து இப்போ இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அதே போல் 113 பேர் குடியிருப்பு விதிமீறல் மற்றும் பணிச்சட்டத்தை மீறல் போன்ற பல குற்றங்களில் தொடர்ந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. வெளியில் போகிறதா இருந்தால் எக்காமல் இல்லாமல் தயவு செய்து போகாதீங்க. குவைத்துடைய பல பகுதிகளில் தொடர்ந்துமே பார்த்திங்கன்னா மின்சார தடை ஏற்படும். அதிக வெப்பம் காரணமாக
இந்த நிலைமை வரும் அப்படின்றத தொடர்ந்துமே எச்சரிக்கிறாங்க குவைத்துடைய மீன் அமைச்சகம். அதே போல் பார்த்திங்கன்னா குவைத்துடைய கஸ்டம்ஸ் தொடர்ந்தும் கார் ஏஜென்ட் அசோசியேஷனோட டிஸ்கஸில் போயிட்டுருக்கிறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து இப்போ பை ரோட் வழியாக தான் நிறையவே நடக்குது. அதே போல் குவைத்துடைய உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா அவர்களுடைய தலைமையில் முதலாக குவைத்தில் கோல்டன் ரெசிடென்சி 15 வருடத்துக்கு சேர்மன் போர்ட் ஆஃப் த லூலு குரூப் இன்டர்நேஷ்னல் அவருக்கு வந்து வழங்கப்பட்டிருக்குது அப்படின்றத தெரிவிச்சிருக்கிறாங்க. قام رئيس الأركان العامة للجيش الفريق الركن خالد الشريعان بزيارة إلى عدد من مصابي القوة البحرية الكويتية جراء العدوان الإيراني الآثم للاطمئنان على حالتهم الصحية ومتابعة سير الرعاية الطبية المقدمة لهم. وقالت رئاسة الأركان في بيان أمس الثلاثاء إن الفريق الشريعان استمع خلال الزيارة إلى شرح من الفريق الطبي حول الوضع الصحي للمصابين. وأشاد رئيس الأركان بالجهود المبذولة من الكوادر الطبية في تقديم الرعاية اللازمة متمنيا للمصابين الشفاء العاجل ودوام الصحة والعافية. أعربت وزارة الخارجية عن إدانة دولة الكويت واستنكارها بأشد العبارات العدوان الإيراني الآثم الذي استهدف البلاد مساء أمس الثلاثاء وأدى إلى إصابة عدد من منتسبي القوات المسلحة وتسبب بأضرار مادية. وقالت الخارجية في بيان أنها تجدد تأكيدها على أن استمرار العدوان الإيراني الآثم يشكل انتهاكا صارخا لسيادة دولة الكويت وتهديدا خطيرا لأمن وسلامة مواطنيها والمقيمين على أرضها وتحديا سافرا للشرعية الدولية وقرار مجلس الأمن رقم 2817 لعام 2026 ويعكس إصرارا على مواصلة نهج عدائي وتقويضا غير مسؤول للجهود الإقليمية الدولية الرامية إلى تحقيق أمن المنطقة واستقرارها. وقالت الخارجية أنها تشدد على حق دولة الكويت الأصيل في اتخاذ ما تراه مناسبا من إجراءات لصون سيادتها والحفاظ على أمنها واستقرارها وذلك وفقا لأحكام القانون الدولي وميثاق الأمم المتحدة. قام معالي النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح اليوم بزيارة رجل الأمن المصاب الذي يتلقى العلاج في المستشفى وذلك للاطمئنان على حالته الصحية إثر تعرضه للاعتداء أثناء أداء واجبه في منطقة علي صباح السالم. وخلال الزيارة اطمأن معاليه على الحالة الصحية لرجل الأمن واستمع من الفريق الطبي المعالج إلى شرح حول وضعه الصحي والخطة العلاجية المتبعة متمنيا له الشفاء العاجل والعودة إلى أداء واجبه في أقرب وقت. وأكد معالي النائب الأول لرئيس مجلس الوزراء وزير الداخلية أن التعدي على رجال الأمن خط أحمر ولن نسمح بالمساس بمن يؤدون واجبهم في حماية الوطن وتطبيق القانون، مشددا على أن كل من تسول له نفسه الاعتداء على رجال الأمن سيواجه الإجراءات القانونية الرادعة بكل حزم، وأن وزارة الداخلية ستظل داعمة لمنتسبيها حريصة على توفير الحماية لهم وتمكينهم من أداء رسالتهم الوطنية بكل اقتدار. كما أعرب معاليه عن تقديره لجهود الطواقم الطبية المشرفة على علاج رجل الأمن مثمنا ما تبذله من رعاية واهتمام لضمان استقرار حاله الصحية.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பாத அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதிரம் கொடுப்போம், உயிரை காப்போம். குவைத்தில் எதிர்வரும் 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை குவைத்துடைய ஜாபரியா இரத்த வங்கியில் ரட்டவீர் வெக்கமுத்துவ குவைட் ஏற்பாடு செய்துள்ள இரத்த தான முகாம் மதியம் 2 மணி முதல் இரவு 7 மணி வரைக்கும் இந்த இரத்த தான முகாம் இருக்குது. ஒரு துளி உதிரத்தால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியும். உங்களுடைய விடுமுறை அந்த வெள்ளிக்கிழமையை நீங்கள் விடுமுறையாக வெளியில் போகிறீங்களா இருந்தால் உங்களுடைய அந்த நாளை இந்த ஒரு இரத்த தானத்துக்காக ஒரு சிறு நேரம் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இறைவனுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கட்டும். அதே போல் உங்களுக்கான ஒரு சான்றிதழும் கிடைக்கும். நிச்சயமாக கலந்து கொள்ளுங்கள். 17ஆம் திகதி வெள்ளிக்கிழமை மதியம் 2 மணி முதல் 7 மணி வரைக்கும் குவைட் இரத்த தான முகாம் ஜாபரியா. அனைத்து சலுகைகளுடனும் நீங்களும் குவைத், துபாய், அபுதாபி போன்ற நாடுகளுக்கு வெளிநாடு செல்ல வேண்டுமா? உங்களுக்கான விடுமுறை மற்றும் போனஸ் அனைத்து சலுகைகளுடனும் விதேசி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மையம். தொடர்புகளுக்கு இப்போதைய அலையுங்கள் 0742 800800. Well, first of all, we took out additional, they were trying to rebuild their radar, and they had about 60% built. Now they have to start all over again. Look, we're not attacking at the highest level. The highest level of the bridges, which we can knock down. I would say in one day we knocked down every single bridge in Iran. There's not a thing they can do about it. Their electric manufacturing facilities, right? Their electric plants where they make their electricity there. We will, if we have to, we'll take them out. I don't want to do that, but if we have to, we'll take them out. They have desalinization plants. We'll take them out if we have to. I hate to do that. That's probably the one I would like not to do least. We attacked Cargill Island last night. We knocked out a piece. I said, don't touch the oil, because maybe we'll take over Cargill Island. We may take over Cargill Island. There's not a thing they can do about it. But I said, don't hit the pipes, just hit everything else. And they hit it. They may hit it again tonight. So, as for your question, normally I'm not that way. But they really deserve it. Because they're saying they want to make a deal, but they don't. They asked for a timeout. They wanted to go to the funeral of Khomeini. And I said, give it to them. And they start shooting missiles. I mean, it was the craziest thing. Now, we did kill him, so I guess you have to look at it that way. But the funeral took place, and they wanted to have a period of time. And they also asked that we not kill them. And we said, we're not going to kill you. They were worried we'd kill them during the funeral. I mean, if you can believe it, what a crazy... Did you ever think I'd be doing this for a living, Marco? Did anybody ever think I'm doing, maybe Pete, but this wasn't supposed to be for me. Pete loved this stuff from day one. But they said to us, please don't kill us during the funeral. I said, I won't. And we didn't do anything. In fact, we made it safe for them, actually. And what happens? They try and knock out two ships, a Saudi and I guess Kuwait, right? Kuwaiti, oh no, Qatari. In addition, really three. Yes, sir. So you had 3 of them. And